மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய தூதர் மரியாதைக்கு தூதரித்தார். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இது ஆண்டவரின் அடிமை. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாக்கு மனிதரானார். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, திருமதி மனிதனானது வானத்தின் வழியாக நாங்கள் இருக்கின்றோம். அவருடைய பாடல்களினால் சிறுமையினால் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றம் பெற முதல் அருளை புரிவினார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணகத்தையும் மண்டலத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளை நம்புகின்றேன். அவருடைய மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கடவுள் கன்னிமரியாளர் இருக்கிறவர்களால் போதனையுள்ளாக அதிகாரத்தில் பாடப்பட்டு சிறுகளை அழைக்கப்பட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். வாராளர்களே, மூன்றாம் நாள் இனத்துடன் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தை எழுந்தருள் எல்லாம் வல்ல தந்தையாக கடவுள் வலப்பக்கத்தில் வீழ்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இருந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க பிதாவை நம்புகின்றேன். புனிதர்களை உறவுகளை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிரை நம்புகின்றேன். இல்லை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிறீர்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாற்றம் உண்டாவதாக. தொடர்ந்ததைப் போல இப்பொழுது என்று நிற்பதாக. ஆமென். முதலாவது மாட்சியின் மறைவுண்மைகள். இயேசு இறந்த மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில்
புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லா இன்னல்களும் பாதை நடத்தியருளும். எதற்கும் யாருக்கு நிகழ்த்தியதையோ அவர்களுக்கு சிறப்பாக தெரிவிக்கிறேன். இரண்டாவது மாட்சியின் மறைவுண்மைகள். இயேசு விண்ணகம் சென்றதை குறித்து தியானிப்போமாக. நீங்கள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென். புனித மரியே தாயே பாவிகளாய் இருக்கிறீர்களாக இப்பொழுது நீங்கள் இறந்த வேளையில் வேண்டிக் ஆமென்.
இரக்கத்தால் நடத்தியவன் தேவன் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக மூன்றாவது மாற்றின் மறைவில் புனித கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கியதை குறித்து தியானிப்புமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அவருடைய மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. அவருடைய மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. அவருடைய மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. அவருடைய மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. அவருடைய மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. அவருடைய மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. அவருடைய மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. அவருடைய மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. அவருடைய மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. அவருடைய மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய வயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் உமது பாதையில் நடத்தியருளும். உமது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். நான்காவது மாட்சியின் மறை உண்மைகள். புனித கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
முடியேற்று வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே எங்களுக்காக பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. முடியேற்று வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே எங்களுக்காக பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. முடியேற்று வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே எங்களுக்காக பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. முடியேற்று வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே எங்களுக்காக பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. முடியேற்று வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே எங்களுக்காக பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. முடியேற்று வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே எங்களுக்காக பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. முடியேற்று வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே எங்களுக்காக பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. முடியேற்று வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே எங்களுக்காக பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடர்ந்து போல இப்பொழுது எப்போதும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவங்களை பொறுத்தரும் எங்கள் புரிந்தோம். ஐந்தாவது மாட்சியின் மறை உண்மைகள். புனித கன்னிமரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. ஆட்சி வருக, மறுபடியும் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையை அவர்களுடைய மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அவர்களுடைய மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, ஆவியார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அவர்களுடைய மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, ஆவியார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின்
அவர்களைத்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியர் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வரையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அவர்களைத்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியர் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வரையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக போல இப்பொழுது எப்பொழுது நிற்பதாக ஆமென். எங்கள் பாவங்களை பொறுத்தல்லும் எங்களை காப்பாற்றும் எல்லாரும் உலகம் உங்கள் இறக்கம் யாருக்கு தேவை புரிந்தல்லும் அவர்களுக்கு சிறப்பான உதவிக்குரியும் இறக்கமாயிரும் இறக்கமாயிரும் கிறிஸ்து இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவர் இறக்கமாயிரும் கிறிஸ்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்து மன்றாட்டை கேட்டல்லும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாக இறைவா ஆயிரம் உலகத்தை விட்டு திருமணாகி இறைவா இறக்கமாயிரும் தூயாவியாராக இறைவா இறக்கமாயிரும் தூய்மை மிகு மூவர் இறைவா இறக்கமாயிரும் புனித மரியாயை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனை புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்ணியது புனித கண்ணியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவையின் அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறை அருளின் அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய்மை மிகு அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னிமை குன்றா அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாசில்லாத அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவக்கரையில்லா அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்புக்குரிய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைத்தவரின் அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மீட்பரின் அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பேரறிவிகு கண்ணியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வணக்கத்துக்குரிய கண்ணியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போற்றுதற்குரிய கண்ணியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வல்லமையுள்ள கண்ணியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அறிவுள்ள கண்ணியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நம்பிக்கைக்குரிய கண்ணியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீதியின் கண்ணாடியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறைபொருளின் ரோஜா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொன்மயமான கோவிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உடன்படிக்கையின் பீடையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துயருவோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தவர்களின் துணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வான தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முது பெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறை சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறை அடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவ்வளவு பவையான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணை படைத்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருஜெபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித காணிக்கை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே இறைவனின் புனித அன்னையே இதோ அனைத்தும் நாடி வந்தோம் எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதே மாற்றுக்குரிய கண்ணி விண்ணுலக பேருமின்ற அரசியே அனைத்து துன்பங்களிலிருந்து எங்களை காத்திருடும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக. இறைவா முழுவதும் திருத்தால் பணித்திருக்கும் குடும்பத்தை கண்ணோக்கியும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரும் தாக்குதலிருந்து எங்களை மீட்டரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
ஆமென். இணையதளத்தில் ஜெப உதவி கேட்டவர்களுக்காகவும் மற்றும் சிறப்பாக தங்கள் கருத்துக்களுக்காக திருப்பலி காணிக்கை அளித்தவர்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், ஆரோக்கிய அன்னையின் அன்பு இறைமக்களே, ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 3வது இறை வசனம் நமக்கு எடுத்து சொல்கின்றது. ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஏழை மகனாக நாம் நிற்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை புனிதப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து அவருடைய அன்பு உறவுகளை இணைத்து வைத்து அவருடைய அருளையும் ஆசிரியர் நிறைவாக நமக்கு வழங்குவார் என்பது நமது நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவரை நாம் சந்திக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நாம்
வாழ்வில் நிறைவாக இருக்கும் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே இந்த திருப்பலியில் பக்தியோடு மக்களுக்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், இறைவனுக்கு எதிராக நாம் வாழ்ந்து கொண்ட வாழ்வு, செயல்கள், சிந்தனைகள், பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்து எடை பார்த்து மனவருத்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இருக்க வைக்கிற பாவங்களை மன்னித்து நம்ம நிலையில் வாழ்வுக்கு
துதிப்பு ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் உதிரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்பொழுதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊழியர்களுக்கு ஏற்ப நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊழியர்களுக்கு ஏற்ப நடந்து மனித போக்கில் தானே வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் தான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்பொழுது நீங்கள் மனித போக்கில் தானே நடக்கிறீர்கள். அப்பல்லோ யார்? பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொண்டுள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளைய செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை. விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவர்களானாலும் நீர் பாய்ச்சுகிறவர்களானாலும் ஒன்றுதான். நாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தன் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தனது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். பல்லவி. தாம் வீச்சிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றார். அவரே கடவுளின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரை. பல்லவி. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களிகூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். பல்லவி. Hallelujah.
சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேச விடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையாக ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள் ஆரோக்கிய அன்னையின் அன்பு இறை மக்களே, அனைவரும் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி கைகளை கூப்பி இறைவனை உள்ளத்தில் நிறுத்தி இறைவனிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். திருப்பாடல் 118 நாம் வாசிக்கின்றோம், மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட இறைவனிடத்தில் தஞ்சம் புகழ்வதை மேலானது என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இந்த உன்னதமான நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தி அன்னை வழியாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேண்டிக் கொண்டிருக்கின்ற தவ முயற்சிகளோடு இந்த நேரத்தில் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு ஆண்டவர், நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஜெபங்களுக்கும் ஆண்டவர் கனிவுடன் செவி கொடுத்து நம் அனைவரையும் கண்ணீர் மணிவுள் அவருடைய பாதையில் வழிநடத்தி செல்ல ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நம்முடைய தாய் ஒருவரும் நம்மை கைவிட மாட்டாள் என நம்பிக்கையோடு வந்திருக்கின்றார். அதே தாயிடத்தில் உருக்கமாக நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சமுதாயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைமகன் இயேசு நம்மை நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு என்று அன்னையை நாம் தேடி வந்திருக்கின்றோம். நம்முடைய மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை, நம்முடைய வாழ்வுக்கு எல்லை இருக்கின்றது. அந்த எல்லையற்ற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அன்னை மரியாளோடு இணைந்து பயணித்து அமைதியோடு இறைவனை நாம் சந்திக்க வேண்டும். அப்பொழுது நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அன்னை மரியாளோடு நாம் இணைந்து பயணித்து அமைதியோடு மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக பல நேரங்கள், பல காரணங்கள், பல வகையான சிந்தனைகள், பல வகையான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவள் ஒரு அமைதியின் சிகரம் என்று நாம் சொல்லுகின்றோம். அது அமைதியின் சிகரம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில், தன்னுடைய இதயத்தில் வைத்து தியானித்து செயல்பட்டதின் வடிவமாக அன்னை மரியாளை அமைதியின் சிகரம் என்று நாம் அனைவரும் சொல்லுகின்றோம். இன்று மனிதர்களாகிய நாம் அனைவரும் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்தில் அமைதி இருக்கின்றதா? நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய குடும்பத்திலேயே நம்முடைய உழைப்பு அமைதி நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கின்றதா? அமைதி
சிந்தனை அங்கே பதிந்து கிடைத்திருக்கிறது. அவர்களுடைய சிந்தனை அங்கே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது, அடிமையாக இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த வாழ்விற்கு அவர்கள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நினைத்தாலும் அமைதியை பெற முடியவில்லை. ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது 5 பண்புகள் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவருடைய சிந்தனையின் அமைதி, அவருடைய சிந்திக்க சிந்திக்க அமைதியோடு இறைவனை தன்னுடைய உள்ளத்தில் நினைத்து சிந்தித்து அமைதியோடு தந்தைக்கு செவி சாய்த்தார். இரண்டாவதாக சொல்லில் அமைதி, அவருடைய பேசப்பட்ட வார்த்தையில் அமைதி நிலைத்திருக்கிறது. யாரையும் பகைக்க வேண்டும் என்று அவள் பேசவில்லை, அமைதியோடு பேசினார். அமைதியான வார்த்தை, கனிவான வார்த்தை, அன்பான வார்த்தையை அவர் பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக செயலில் அமைதி. அவருடைய செயல்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு செயலுமே அமைதியோடு இறைவனை உள்ளத்தில் நிறுத்திக் கொண்டு அவர் செயல்படுகின்றதை பார்க்கின்றோம். நான்காவதாக அவருடைய வாழ்வில் அமைதி. எங்கே சென்றாலும் இறைவன் வாழ்ந்தவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறை வார்த்தையை அவள் செவி கொடுத்து வாழ்ந்து காட்டினாள். ஒரு வார்த்தை கூட அதற்கு எதிர்மதலாக பேசவில்லை, வாழ்ந்து காட்டியதன் வழியாக இறைவனோடு இணைந்து வாழ்ந்தார். இறுதியாக அவருடைய பணியில் அமைதி இருந்தது. எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சிறு செயலை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அமைதி இருக்காது. எப்படி இருக்கும்? அப்படியே வேறு எல்லாம் ஊத்திடும், முகம் எல்லாம் கோணிடும். ஐயோ, நான் செய்து முடிப்பேனா? எப்படி நடக்கும்? என்ன நடக்குன்னு எனக்கே தெரியவில்லை என்று பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலையும் நம்முடைய சிந்தனையில் ஓடும். அந்த நேரத்தில் நம் அமைதியாக இருந்து அன்னை மரியாதை போன்ற இறைவனை தேடுகின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நம்மை கைவிட மாட்டார். அன்னை தெரசாள் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நற்கருணைக்கு முன்பாக, நற்கருணை பேழைக்கு முன்பாக 1 மணி நேரம் அமைதியோடு செயல்பட்டதன் வழியாக தான் அன்னை தெரசாள் தன்னுடைய பணியை நல்ல முறையில் செய்ய முடிந்தது. அதே போன்றுதான் அன்னை மரியாளும் இறைவனோடு சேர்ந்து வாழ்ந்தால் அவருடைய சொல், செயல், சிந்தனை, பணி, வாழ்வு இவை அனைத்துமே இறைவனோடு இருந்தது. எனவேதான் அமைதியோடு அவரால் வாழ முடிந்தது. அதைதான் அன்னை தெரசாள் அழகாக சொல்லுவார், அமைதியை பெறுவதற்காக துப்பாக்கியோ குண்டுகளோ எனக்கு தேவையில்லை, அன்பு இருந்தால் போதும், அமைதியை நான் பெற்றுக் கொள்வேன். மீண்டும் நம்முடைய திருத்தத்தை அழகாக கூறுவார்கள், அமைதி என்பது ஒரு பரிசு. அந்த பரிசை பெறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அமைதி என்பது ஒரு பரிசு. அந்த பரிசை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த அமைதியை நம்முடைய வாழ்வில் நாம் பெற வேண்டும் என்றால் அன்னை மரியாளோடு சேர்ந்து பயணிப்போம். அப்பொழுது அன்னை மரியாளை போன்று அமைதியோடு மனநிலையோடு, அமைதியோடு சிந்தனையோடு, அமைதியின் பாதையில் நாம் அனைவரும் நடந்து இறைவனை சந்திப்போம். இறைவன் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இப்பலிபொருளோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றளவை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதல் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விளக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையில் மாட்சி நினைத்து நின்று நிலையான வழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பினை வானவர் புதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தும் திருமணங்கள் நடக்குகின்றன. வானங்களும் அவற்றில் ஆற்றலும் சிறாவியர்களும் அன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையில் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளங்கனிந்து தம்மையே கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவர்கள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். ஒரு திருமணத்தை ஊழிய உரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடன் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் சதீஷ் மற்றும் சுசைநாதன், எல்லா திருநிலையினர், மிக குறிப்பாக இந்த காலை நேரத்திலே உம்முடைய திருத்தலத்தில் வந்து கூடியிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய திரு அவையில் அன்பில் நிறைவு காணச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், மிக குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கடலில் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள்
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனிடமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதல்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி மற்றும் நிறைவாக அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர் தாண்டவருடைய அன்பின் அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போகின்றவர். இவரே நம்மை பார்த்து சொல்கின்ற வார்த்தைகள்: பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், அமைதியின் பாதையில் நீ நடந்து செல் என்று நம்மை பார்த்து பேசுகின்ற வார்த்தை. அமைதியோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரே எனக்கு தஞ்சம் என்று எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இவரை பின்பற்றி வாழ்வதற்காக அழைப்பு படுகின்ற உயிருள்ள ஆண்டவர். இந்த விருதுக்கு அழைப்பு பெற்று நாம் அனைவரும் பேர் பெற்றோம். இப்பொழுது வழங்கப்பட்டுள்ள திவ்ய நற்கருணையை நல்ல பாவசீலிகள் செய்து தங்களுடைய தயாரித்துள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பெற்றுக் கொள்ளலாம். பிற மதத்தை சேர்ந்தவர்கள் பிற கிறிஸ்தவத்தை செய்தவர்களுக்கு இருந்தால் தயவு செய்து நன்மை வாங்கவும் வரவேற்காம் என உங்களுடைய பணிகள் போது கேட்டுக்கொள்கிறோம். உன்னை மகிழ்ந்து வாழ
மன்னித்தருளுவமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைநாசி பெற தலைவனை ஜெபிப்போம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவுரங்களுடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணங்களை அடைய செய்த இறைவன் தகுதி பெற்ற நீங்கள் அவரை பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இந்த இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. Amen.